இதோ நம்முடைய அடியாராகிய இந்த முகமதுக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானால் முடிந்தால் இது போல ஒரு சூறாவை கொண்டு வந்து காற்றா பாத்திரலாம். என்ன நினைச்சுக்கிட்ட? வெறும் வார்த்தையா, வசனமா, வாக்கியமா, அற்புதம் முடியாதுன்னு நினைக்கிறல, நீ கொண்டு வந்து காட்டு பாத்திரலாம். ஒரு சூறாவை கொண்டு வந்து காட்டு. முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியல, என்றைக்கு முடியாது. ஏன்? அல்லாஹ்விடமிருந்து வந்த அற்புதம் உலகத்துல எவனாலையும் முறியடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பேர் அற்புதத்தை அல்லாஹ் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறான், சத்தியத்தை தந்திருக்கிறான், உண்மையை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட வேதத்தை இன்றைக்கு நாம எப்படிங்க வச்சுக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. வெறுமனே படிக்கிறதோட, ஓதுதலோட, வாசிக்கிறதோட நின்றுவிடக் கூடாது. நாம் எந்த செய்திகளை படிக்கிறோமோ, எந்த வரலாற்று செய்தியை வாசிக்கிறோமோ, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுவதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தினந்தோறும் திருமறையை ஏன் ஓத வேண்டும் என்ற தலைப்பினை இங்கே வழங்கியிருக்கிறார். பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் திருமறை குர்ஆனை இரண்டு வகையில் அணுகுவார்கள். ஒன்று, மூல மொழியான அரபு மொழியில் திருமறை குர்ஆனை ஓதுவார்கள். இன்னொன்று, திருமறை குர்ஆனுடைய மொழியாக்கம், அவரவருடைய தாய் மொழியாக்கத்தின் அடிப்படையில் மொழியாக்கம் செய்யப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அந்த மொழிகளிலே அவர்கள் படிப்பார்கள். ரெண்டு வகை. ஓதுறதுனா அரபு மொழியில ஓதுவது, படிப்பதென்றால் அந்த தாய் மொழியிலே படிப்பது. அப்ப இந்த இரண்டு வகையான தொடர்புகள் தான் பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனோடு தினம்தோறும் ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு தொடர்பில் நாம் இருக்க வேண்டும். அது ஓதினாலும் சரி, படித்தாலும் சரி, திருக்குர்ஆனுடைய ஆழமான கருத்துக்களை உரையாக கேட்டாலும் சரி, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை சிந்தித்து நாம உணர்ந்தாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு வகையில் திருமறை குர்ஆனோடு நாம் தினந்தோறும் ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த தலைப்பினை வழங்கியிருக்கிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் திருமறை குர்ஆனை இறைவன் நமக்கு எதற்காக வழங்கியிருக்கிறான், இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதையெல்லாம் மறந்து திருமறை குர்ஆனை ஒரு சடங்குக்கான பொருளாக, ஒரு சம்பிரதாயத்துக்கான பொருளாக இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில திருமறை குர்ஆன் எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறது என்று நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, குர்ஆனை கையில கொடுத்து மதரசாவுக்கு போய் ஓதிட்டு வா, இந்த அலிஃப் பா தான் சொல்லி மதரசாவில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குர்ஆனை பாடமாக சரளமாக அரபிலே ஓதுவதற்கு கற்றுத்தரக்கூடிய மதரசாக்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. சரி, கொஞ்சம் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொன்னா, அந்த திருமணம் செய்து அந்த பெண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்கல்ல, நிறைய சீர் கொடுத்து அனுப்புவாங்க. கட்டில், பீரோ, மெத்த, தலகாணி, அது இதுன்னு அது ஒரு பெரிய சீர் வரிசை போகும். அந்த சீர் வரிசையோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, பொண்ணு கையில குர்ஆனையும் கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப முக்கியமா பார்த்து கவனமா இருந்துங்கன்னு சொல்லி குர்ஆனை என்ன செய்யறது, அந்த பெண்ணினுடைய மணப்பெண்ணுடைய கைகளிலே கொடுத்து அனுப்பிவிடக்கூடிய காட்சியை பார்க்கும். அல்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய மக்கள் குர்ஆனை ஓதுறாங்கன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு மாத காலம் என்ன செய்வாங்க, அந்த குர்ஆனுடைய அரபு மொழிகளிலே வேக வேகமாக சரளமாக ஓதுவாங்க. 30 நாளுக்குள்ள 30 ஜுஸுவை முடிச்சிடணும் என்று அப்படி வேகமாக திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னு வைங்க, யாராவது வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த இறந்தவருக்காக 7வது நாள்ல அல்லது 40வது நாள்ல அல்லது 60வது நாள்ல அல்லது 1 வருஷம் கழிச்சு யாசின் ஓதுறதுக்கு குர்ஆன் எடுத்து வைப்பாங்க.
இந்த நிலைமையில தான் இஸ்லாமிய சமுதாயத்துல குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே திருமறை குர்ஆன் இதற்காகத்தான் நமக்கு அருளப்பட்டதா? செத்தவருக்கு எடுத்து வைத்து யாசீன் ஓதுவதற்காகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனை அருளினானா? திருமணம் செய்து மணப்பெண் மணமகனுடைய வீட்டிற்கு செல்லும் போது அவர்களுடைய கையிலே கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனை அருளினானா? திருமறை குர்ஆன் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட பொக்கிஷமாக இருக்கிறது? இந்த உலகத்திற்கு திருமறை குர்ஆன் எடுத்து சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை எந்த விதமான அது பற்றிய தெளிவும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் திருமறை குர்ஆனை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அது ஏதோ ஒரு பட்டு துணியில போத்தி நல்ல பரணி மேல ஒசரமான இடத்துல மூடி வச்சு கீழே வச்சிடக்கூடாது, கை கிட்ட வச்சிடக்கூடாது, கால் பற்றக்கூடாது, கைப்பற்றக்கூடாது என்று கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு குர்ஆனை மூடி ஓரமா ஒரு பரணி மேல வைக்கிறது தான் குர்ஆனுக்கு நாம் தரக்கூடிய மரியாதை என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள், திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கம் இதுவா? 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு சிறிது சிறிதாக திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டதே. இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை காக்க வேண்டும் என்பதற்காக, அதை ஓத வேண்டும் என்பதற்காக, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏராளமான கஷ்டங்களையும் தியாகங்களையும் துன்பங்களையும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அனுபவித்தார்களே. இந்த வேத வசனத்தை தொழுகையிலே நின்று ஓத முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய ஊரை விட்டு உறவை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னந்தனியாக அகதியாக மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து சென்றார்களே. ஏராளமான யுத்த களங்களை சந்தித்தார்களே. பல்வேறு விதமான சிரமங்களையும் சோதனைகளையும் நபிகளார் சந்தித்தார்களே. ஏன்? இந்த திருமறை குர்ஆனின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே இந்த திருமறை குர்ஆனுக்காக அர்ப்பணித்தார்களே. அப்பேற்பட்ட இந்த திருக்குர்ஆனை தூக்கி கொண்டு போய் பரணி மேல வைத்துக் கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள், இதுதான் திருக்குர்ஆனுக்கு நாம் தரக்கூடிய கண்ணியமா? இதுதான் திருமறை குர்ஆனுக்கு நாம் தரக்கூடிய முக்கியத்துவமா? அல்லாஹ் இதற்காகவா திருமறை குர்ஆனை அருளி இருக்கிறான்? எந்த இடத்துல அங்க தப்பு நடக்குது? என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க குர்ஆனை? ஒரு மாற்று மதத்தை சார்ந்த நபர்களுக்கு அவங்களுடைய கடவுள் கொள்கை, அவருடைய நம்பிக்கை அது வேற, அதுக்குள்ள நம்ம போகல. அவர்களுக்கு எப்படி ஒரு புனித நூல் இருக்கிறதோ, ஒரு பகவத்கீதை, ஒரு ராமாயணம், ஒரு பைபிள், இதெல்லாம் எப்படி ஒரு புனித நூலாக, ஒரு மத நூலாக அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அது போல குர்ஆன் என்பது ஒரு மத நூல் என்று விளங்கி வைத்திருக்கிறீர்களா? இல்லை. மதத்தினுடைய சடங்கையும் சம்பிரதாயத்தையும் அதை மட்டும் பேசுவதற்காக திருமறை குர்ஆன் அருளப்படவில்லை. அது திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கம் அல்ல. திருமறை குர்ஆன் என்பது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக, நன்மை தீமை பிரித்து காட்டக்கூடியதாக, இறைவனிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருளப்பட்ட அற்புதமாக இருக்கிறது. மிராக்கிள். என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? குர்ஆன் ஒரே ஒரு பேப்பர்ல ஒரு பக்கம் அரபி எழுத்து இருக்குது, ஒரு பக்கம் தமிழ் எழுத்து இருக்குது, அவ்வளவுதான் குர்ஆனா? திருமறை குர்ஆன் என்பது சாதாரண புஸ்தகம் அல்ல, மத நூல் அல்ல, சடங்கு சம்பிரதாயங்களை பேசக்கூடிய ஒரு புஸ்தகம் அல்ல. திருமறை குர்ஆன் என்பது வாழும் அற்புதம். பொக்கிஷத்தை அல்லாஹ் கையில கொடுத்திருக்காங்க. விலை மதிப்பே அற்ற ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அற்புதத்தை இறைவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறான். அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இன்றைக்கு அதை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறோம். அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் கேட்டார்கள்,
என்ன? ஒரு இறை தூதர் வருகிறார், வந்த உடனே நீங்க தான் இறை தூதர், உங்களை நாங்க ஏத்துக்கிறோம் என்று மக்கள் போக மாட்டாங்க. நீ இறை தூதர் என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? நீ இவ்வளவு நாள் எங்க கூட தானப்பா இருந்த, எங்களோட தானே இருந்த, திடீரென்று வந்து நான் இறை தூதர், எனக்கு இறைவனிடம் இருந்து வகை செய்தி வருகிறது, இனிமே நான் சொன்ன அடிப்படையில் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் நீ சொல்றிய, நீ இறை தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்குதா? எதுவும் அற்புதம் இருக்குதா? இறைவனிடமிருந்து எதுவும் அத்தாட்சி வந்திருக்கிறதா என்று எல்லா மக்களும் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், வகாலு லவ் உன்சில அலைஹி ஆயாத்தும் மிர் ரப்பிஹி, இவருக்கு இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சி அருளப்பட்டிருக்க கூடாதா? ஒரு அற்புதம், ஒரு சான்று இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்டவுடனே அதற்கு நபிமார்கள் பதில் சொல்கிறார்கள், குல் இன்னமா ஆயாத்து இந்தல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அத்தாட்சிகள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. இன்னமான நதீருன் முபீன், நான் தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவன், அவ்வளவுதான். உனக்கு அற்புதம் வேண்டுமா, அத்தாட்சி வேண்டுமா, ஆதாரம் வேண்டுமா, அல்லாஹ்விடம் இருக்கிறது, அல்லாஹ் அதை தருவான். என்னால ஒண்ணு செய்ய முடியாது, நான் மனுஷன் தான்ப்பா, என்னால அற்புதத்தை செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால் அற்புதத்தை நிகழ்த்துவான் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறைவனால் அற்புதங்கள் வழங்கப்பட்டது. ஈசா நபி அவர்கள் இறைவனுடைய ஏராளமான அற்புதங்கள் வழங்கப்பட்ட நபி ஈசா நபி. கண் பார்வையற்ற பிறவி குருடரை எல்லாம் சரியாக்கினார்கள். இந்த பிறவி குருடு இருக்குல்லங்க, இப்ப நம்ம கண் இருக்குது, யதார்த்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு விபத்து, அந்த விபத்துல நம்முடைய கண் பார்வை பறி போயிருச்சு வைங்க, திரும்ப வேற ஒரு கண்ணை கொண்டு வந்து பொறுத்துனா பார்வை தெரியும். ஆனால் பிறவி குருடு என்பது அவர்களுக்கு பார்வைக்கான எந்த விதமான அம்சமும் இருக்காது, அந்த நரம்பே இருக்காது. பார்த்தால் ஒரு பொருளை தெரிய வைக்கக்கூடிய, அந்த கலரை தெரிய வைக்கக்கூடிய எந்த விதமான அம்சமும் அவருடைய கண்களுடைய நரம்புகள் இருக்காது, செத்து போயிருக்கும். பிறவி குருடு சரி பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட பிறவி குருடை ஈசா நபி அவர்கள் தடவி சரி செய்தார்கள். அற்புதம். வெண்குஷ்ட நோயாளிகளுடைய அந்த நோயை நிவாரணம் செய்தார்கள். அற்புதம். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே கடலின் மீது ஓங்கி அடித்து கடலை இரண்டாக பிளந்தார்கள். அற்புதம். அற்புதம் தானே? கடலை பிறந்தது எப்படி அற்புதமோ, பிறவி குருடை சரி செய்தது எப்படி அற்புதமோ, தொழுநோயாளிகளை குணப்படுத்தியது எப்படி அற்புதமோ, அது போல குர்ஆன் என்பது ஒரு அற்புதம். மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் கையில கொடுத்திருக்காங்க. இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் துனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். இதோ நம்முடைய அடியார் இந்த முஹம்மது, இவருக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானால், ரசூலுல்லாஹ் குர்ஆனை சொல்றாங்க, குர்ஆனுடைய வசனங்களை சொல்றாங்க, அப்படியே இந்த மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? அவருக்கு ஏற்கனவே படிக்க தெரியலப்பா, ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட சொல்றாரு என்று சொல்லியிருப்பான். ஆனால் நபிகளார் எழுதவும் மாட்டார்கள், படிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட நபியினுடைய நாவிலிருந்து திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறான். கேட்டு அப்படியே மெய் சிலிர்த்து வியந்து நிற்கிறான். அப்போது இறைவன் சொல்கிறான், இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா, இதோ நம்முடைய அடியாராகிய இந்த முஹம்மதுக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, முடிந்தால் இது போல ஒரு சூறாவை கொண்டு வந்து காற்றா பாத்திரலாம். நீ என்ன நினைச்சுக்கிட்ட? வெறும் வார்த்தையா, வசனமா, வாக்கியமா, அற்புதம் முடியாதுன்னு நினைக்கிறல, நீ கொண்டு வந்து காட்டு பாத்திரலாம். ஒரு சூறா கொண்டு வந்து காட்டு. முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியல, என்றைக்கு முடியாது. ஏன்? இது அல்லாஹ்விடமிருந்து வந்த அற்புதம். இதை உலகத்தில் எவனாலையும் முறியடிக்க முடியாது.
அப்படிப்பட்ட பேர் அற்புதத்தை அல்லாஹ் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறான், சத்தியத்தை தந்திருக்கிறான், உண்மையை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட வேதத்தை இன்றைக்கு நாம எப்படிங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மோசமான நிலைமையில இஸ்லாமிய சமூகம் இந்த திருமறை குர்ஆனை அணுகி கொண்டிருக்கிறார்கள். இதுல நாம கவனிக்க வேண்டிய இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனை நீங்கள் தினம்தோறும் படித்து பாருங்கள். இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இறைவன் பேசுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கது ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. வ ஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களிலே உள்ள நோய்களுக்கு இதிலே மருந்து இருக்கிறது. வ ஹுதா வ ரஹ்மத்தல் லில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு நேர்வழியும் அருளும் இதிலே இருக்கிறது. திருமறை குர்ஆன் என்பது சடங்குக்கான நூல் அல்ல. இதை நீ படித்து பார், வாசித்து பார், அந்த செய்திகளை சிந்தித்து பார். உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில நீ சந்திக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் இதுல நிவாரணம் இருக்குங்கிறான். குர்ஆனை என்னைக்காவது நம்ம அப்படி பார்த்திருப்போமா? திருக்குர்ஆனை ரொம்ப கவலையா இருக்குங்க, மனவேதனையா இருக்கு, வாழ்க்கையில ரொம்ப சிரமத்தையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல என்ற நேரத்துல திருமறை குர்ஆனை நீங்கள் திருப்பி பார்த்திருக்கிறீர்களா? அந்த வசனத்தை எடுத்து வாசித்திருக்கிறீர்களா? வாசித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட வலிக்கு அது மருந்தை தரும். உங்களுடைய உள்ளம் அனுபவித்த வேதனைக்கு அது அருமருந்தாக வந்து நிற்கும். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி. இன்றைக்கு அப்படி நம்ம குர்ஆனை பார்க்கலையே. ஏதோ மாசம் ரமலான் மாசம் வந்தா எடுத்து ஓதுவோம், ஏதோ யாராவது செத்துட்டா எடுத்து ஓதுவோம். செத்தவனுக்கு ஓதுறதுக்காக அல்லாஹ் குர்ஆனை தந்தான். திருமறை குர்ஆனுடைய நோக்கம் யார் உயிரோடு வாழ்கிறாரோ அவரை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கொண்டு போய் இறந்தவருக்கு வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய நோக்கம் அது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் திருமறை குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது. எடுத்து படிச்சு பாரு. என்னென்ன பிரச்சனை? விளையாட்டுக்கு சொல்லல, பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் நமக்கான தீர்வு அதிலே இருக்கிறது. ஆண்களாக இருந்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அது வேற. பெண்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு திருமணம் ஆகுது, திருமணமாகி 2 வருஷம் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்றது இல்லை. வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னு எல்லாரும் வந்து நின்றுவாங்க வரிசையில். என்ன, எதுவும் விசேஷம் இல்லையா? எதுவும் செய்தி இல்லையா? சும்மாதான் இருக்கியா? வயிற்றுல புழுப்பூச்சி இல்லையா? வயிற்றுல புழுப்பூச்சி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எதுவும் மருத்துவம் வாங்கி தர போறீங்களா? புழுப்பூச்சி இல்ல, புள்ளை இல்லையான்னு கேட்கிறேன். எதுவும் விசேஷம் இல்லையா? விசேஷம் இருக்குங்க, இன்னும் 1 மாசத்துல பக்ரீத் வருதுங்க, அப்படி சொல்லி பாருங்க. அந்த விசேஷத்தை கேட்கல. குழந்தை எதுவும் உண்டாகலையா? உனக்கு என்னப்பா? குழந்தை உண்டானா உனக்கு என்ன? நீயா வந்து பார்க்க போற? நீ எதுவும் செலவு பண்ண போறியா? நீ எதுவும் புள்ள பத்தா வந்து உட்கார்ந்து அதை தாளாட்ட போறீ? நீ என்ன செய்ய போற? ஒன்னும் செய்ய மாட்டா. வந்து கேட்கிறது விசேஷம் இல்லையா? குழந்தை எதுவும் இல்லையா? சும்மாதான் இருக்கியா? 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டா ஆண்கள் கூட ஏதோ ஒரு வகையில் அதை சமாளிச்சுட்டு போயிடுவாங்கன்னு வைங்க. பெண்களுடைய நிலைமை என்ன? ஓயாம இதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? நாங்களும் எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்தாச்சு, அந்த டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, இந்த டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, அலோபதியில பார்த்தாச்சு, அக்குபஞ்சர்ல பார்த்தாச்சு, சித்தாவில் போய் பார்த்தாச்சு, என்னென்ன மருத்துவம்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. குழந்தை பிறக்கல, லேட் ஆகுது. என்ன செய்ய சொல்றீங்க? கடைசியில் என்ன மனநிலைக்கு வரா? கூட்டத்தில் எவனா ஒருத்தர் சொல்லுவான், நீங்க அங்க ஒரு தர்கா இருக்கு, போய்
ஒரு நாள் தங்கி அந்த தர்காவில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை பார்த்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச கிணறு ஒன்று கிடக்கும். அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னு வைங்க, 10 மாசத்துல புள்ள வந்துடும். அப்படி சரி, இவனு பாப்பான், என்னென்னமோ நம்ம செஞ்சு பார்த்தாச்சு, எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கும் போய் பார்த்துருவோமே என்று போகி தன்னுடைய ஈமானையும் இழந்து மறுமையினுடைய நன்மையும் நாசமாக்கி நரக படுகொலிக்கு போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இருக்கா இல்லையா? இந்த பிரச்சனை இல்லாத குடும்பம் ஏதாவது இருக்குதா? எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனை, சொந்தக்காரங்களுக்கு மத்தியில பிரச்சனை. திருமறை குர்ஆன் இதற்கு தீர்வு சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், வ யஹபு லிமன் யஷாஉ இனாஸ் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா. அல்லாஹ் நாடியவருக்கு ஆண் குழந்தையை தருகிறான், அல்லாஹ் நாடியவருக்கு பெண் குழந்தையை தருகிறான், அல்லாஹ் நாடியவருக்கு இருவரையும் தருகிறான், அல்லாஹ் நாடியவர்களை மலடாக விடுறான். என்னடா உன்னுடைய முயற்சி என்ன? என்ன வந்துகிட்டு புள்ளை இல்லையா புள்ளை இல்லையா விசேஷம், அவன் என்ன செய்வான்னு நினைக்கிற? அதற்கான முயற்சி செய்யலாம், அவ்வளவுதான். குழந்தை உண்டு செய்வது என்பது அவன் கையில் இருக்குதா? அந்த கணவன் மனைவியினுடைய கையில் இருக்குதா? அது ஏன் கையில இருக்குப்பா? கணவனுடைய உயிரணு மனைவியினுடைய சினை முட்டையில கொண்டு போய் சேர்த்து அதை வளர்த்து அதை பராமரித்து பக்குவப்படுத்தி 10 மாசத்துல ஒரு குழந்தை வடிவில கொண்டு வந்து வெளியே தள்ளுகிறானே, யார் செய்யறது? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன அவங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ ஏன் அவனை சுரண்டிக்கிட்டு இருக்கிற? அது ஏன் கையில இருக்குது. நான் நாடும் போது தருவேன், நான் எப்ப நாடுறேனோ அப்பதான் கிடைக்கும். அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அது உங்களுக்கு மனசு ஆறலையா? அல்லாஹ் நாடும் போதுதான் தருவான். இருந்தாலும் அதுல ஒரு தவிப்பு இருக்கிறது, ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறதா? திருமறை குர்ஆனுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. சூரத்துல் மரியமுடைய ஆரம்ப வசனம், காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத்நாதா ரப்புஹு நிதான ஹஃபியா கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தஅல ராஷு ஷைபா வலம்மக்கும் பிதுவாஇ ரப்பி ஷக்கியா இன்னி ஹிஃப்துல் மவாலிய மி வராயி வ கானத் இம்ராத்தி ஆக்கிலா வ ஹப்லி மின் லதுன்க வலியா. ஜக்கரியா என்கிற நல்லடியார் தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்ட பிரார்த்தனையை அப்படியே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ذிக்ரு ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, ஜக்கரியா என்ற அடியார் தன்னுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தாலே அதை நினைத்து பாருங்கள். இத்நாதா ரப்புஹு நிதான ஹஃபியா, அவர் தனிமையில் நின்று தன்னுடைய இறைவனை அழைத்தார். அவர் சொல்கிறார், கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தஅல ராஷு ஷைபா வலம்மக்கும் பிதுவாஇ ரப்பி ஷக்கியா. இறைவா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டது, என்னுடைய தலைமுடி நரையால் மின்னுகிறது, என்னுடைய மனைவியோ குழந்தை பெறக்கூடிய ஆற்றலற்று கிடக்கிறாள். ஆனா உன்னிடத்துல துவா கேட்பதை விட்டு நான் நிராசை அடைய மாட்டேன், நீ எனக்கு குழந்தையை தா இறைவா. அல்லாஹ் என்னங்க மனித அறிவு என்னங்க? குழந்தை பிறக்கணும் நம்ம என்னங்க சொல்லுவோம்? டாக்டர் கிட்ட போய் கேட்கறீங்க, என்ன சொல்லுவாங்க? கணவருடைய உயிரணுக்கு அந்த ஆற்றல் இருக்குதா சோதிச்சு பார்ப்பாரு. மனைவியினுடைய சினை முட்டையில அது போய் தங்கக்கூடிய அளவுக்கு மனைவிக்கு கெப்பாசிட்டி இருக்குதா பாப்பாரு. எல்லாம் இருந்தாதான் குழந்தை பிறக்குமா இல்லையா என்று சொல்லுவாரு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இறைவா நான் கிழவனாக மாறிவிட்டேன், தலைமுடியெல்லாம் நரையால மின்னுது, என் எலும்புகள் எல்லாம் பலவீனமாயிருச்சு, என்னுடைய மனைவியோ மகப்பேர் அற்றவளாக மாதவிடாய் அற்றவளாக இருக்கிறாள். மாதவிடாய் வந்தாதான் சினை முட்டை உள்ள இருக்குன்னு அர்த்தம், மாதவிடாய் வரலையா சினை முட்டை இல்லைன்னு அர்த்தம், குழந்தை தங்காது. அப்படிப்பட்ட நிலைமையில என்னுடைய மனைவி இருக்கிறாள். இந்த சூழல்ல இறைவா உன்னிடத்துல நான் கேட்கிறேன், நீ குழந்தையை தா இறைவா. அல்லாஹ் தந்தானா இல்லையா? நான் கேட்கிறேன், இது என்ன கதையா? கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா சொல்லப்பட்ட விஷயமா? வரலாறு இல்லையாங்க? இந்த செய்தியை தினந்தோறும் படித்தால் நம்முடைய ஈமான் வலுப்பெறுமா வராதா? உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகளை திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த திருமறை குர்ஆனை திருப்புவதற்கு நம்முடைய உள்ளம் வர மாட்டேங்குது. எடுத்து படித்து பாருங்க, என்ன கஷ்டம் உங்களுக்கு, என்ன பிரச்சனை? குழந்தை பிரச்சனையா? எடுத்து படி. திருக்குர்ஆனுடைய வரலாற்று செய்தி
உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கான தீர்வு திருமறை குர்ஆனில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய ஒரு கட்டம். ஒட்டுமொத்த சொத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, சொந்தத்தை இழந்து, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலைமை? நபிகளாரை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை, நபிகளாருக்கு ஆதரவு தருவதற்கு ஆள் இல்லை. தன்னந்தனியாக தவிக்க விட்டவர்களாக, கவலையோடு, வருத்தத்தோடு, கண்ணீரோடு நபிகளார் மக்காவை விட்டு கிடக்கிறார்கள். எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது. இந்த சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல், எதிரிகளை எதிர்க்க முடியாமல், பயத்தோடு பதட்டத்தோடு, யார் நம்மை பார்த்து விடுவார்களா, நம்மை கொலை செய்து விடுவார்களா, நாம் இங்கேதான் இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி விடுவார்களா என்று பயந்து 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 அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய உயிரை கையிலே பிடித்து மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு செல்கிறார். அந்த நேரத்தில் இறைவன் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான். இன்னல்லதி ஃபரலாலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத். நபியே, இந்த குர்ஆனை உன் மீது அருளிய இறைவன் சொல்கிறான், எந்த மக்காவை விட்டு பயத்தோடு கவலையோடு, யாரும் பார்த்து விடுவார்களா, யாருக்கும் தெரிந்து விடுமா என்ற கவலையோடு நீங்கள் வெளியேறுகிறீர்களே, இதே மக்காவிற்கு ஒரு நாள் வருவீர்கள். இந்த மக்காவில் கொண்டு வந்து உங்களை நான் சேர்ப்பேன், கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க, மீண்டும் இந்த மக்காவிற்கு நீங்கள் வருவீர்கள், ஜெயிப்பீர்கள் என்று இறைவன் வாக்குறுதி அளிக்கிறான். நபிகளாருடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. நபிகளார் மதீனாவை நோக்கி பயணித்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நபிகளாருடைய வாழ்க்கையில அவர்கள் சந்தித்த அத்தனை சோதனைகளுக்கும் திருக்குர்ஆன் மருந்தாக இருந்தது. குர்ஆனுடைய வார்த்தை, குர்ஆனுடைய வாக்கியம் நபிகளாருடைய வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய கேடயமாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை தினந்தோறும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த திருமறை குர்ஆனில் இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த திருக்குர்ஆனோடு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய ஏராளமான நற்பயன்களை நபிகளார் சொல்கிறார்கள். இறை தூதர்கள் சொல்கிறார்கள், இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், குர்ஆனை நீங்கள் படித்து வாருங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி. நாளை மறுமையிலே நீங்கள் ஓதிய இந்த குர்ஆன் உங்களுக்காக வந்து பரிந்துரை செய்யும். இறைவா, இவர் என்ன படிச்சார், என்னை வாசித்திருக்கிறார், என்னுடைய கருத்துக்களை இவர் புரிந்திருக்கிறார் என்று உங்களுக்காக இந்த திருக்குர்ஆன் நாளை மறுமையிலே வந்து பரிந்துரை செய்யும் என்றார்கள். திருமறை குர்ஆன் நாளை மறுமையை நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டுமா? இன்றைக்கு திருமறை குர்ஆனை எடுத்து வாசியுங்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், யூதாபில் குர்ஆன் யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே வ அஹ்லிஹில்லதீன கானூ யஅமலூன பிஹி, இந்த திருமறை குர்ஆனை வாசித்து அதன் அடிப்படையில் யார் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக திருமறை குர்ஆன் வரும். சூரத்துல் பக்ராவும் ஆல இம்ரானும் இவருக்கு பரிந்துரை செய்வதற்காக போட்டி போடும். ஏன்? இந்த உலகத்திலே அவர் அதை படித்திருக்கிறார், அதன் கருத்துக்களை விளங்கி இருக்கிறார், அதன் அடிப்படையில் அமல் செய்திருக்கிறார். அவருக்காக நாளை மறுமையிலே திருமறை குர்ஆன் வந்து பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே வானவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டுமா, மலக்குமார்களோடு இருக்க வேண்டுமா, இறைவனுக்கு மிக நெருக்கமான படைப்பாக இருக்கக்கூடிய வானவர்களுடைய அந்தஸ்தை நீங்கள் பெற வேண்டுமா, திருக்குர்ஆனை ஓதுங்க. நபிகளார் சொன்னார்கள், மஸலுல்லதி யக்ரவுல் குர்ஆன் வஹுவ ஹாஃபிலுன் லஹு. யார் திருமறை குர்ஆனை ஓதி அதை மனனம் செய்கிறாரோ, மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கைக்குரிய கண்ணியம் பொருந்திய வானவர்களோடு நாளை மறுமையில் அவர் இருப்பார். குர்ஆனை வாசிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம். நேத்து 10 சூரா தெரியும், இன்னைக்கு 2 சூரா அதிகப்படுத்தி இருக்கிறோம். ஒரு மாசத்துல 15 சூரா மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம்.
ஒரு வருஷத்துல ஒரு ஜுசுவை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். அப்படியே அந்த மனனத்தினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க நாளை மறுமையிலே வானவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலர் ஏன் நம்மளை சுத்தி வானவர்களாக இருப்பார்கள். ஏன்? இவர் திருக்குரானை மனனம் செய்திருக்கிறார். அடுத்த நபிகளார் சொல்கிறார்கள், ஓ மசல் உள்ளது எக்ரவுல் குரான், ஒருவர் திருமறை குரானை படிக்கிறார், ஆனால் சிரமப்பட்டு படிக்கிறார். குரானை படிக்கிறாரு, அதை ஓத நினைக்கிறாரு, சரளமா ஓத வரல, திக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனாலும் விடாம அவர் குரானை ஓதிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி இருக்கிறது. பொதுவா ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம் வைங்களேன், ஒரு 4 பேப்பர் படிப்போம், ஒண்ணுமே புரியலன்னு வைங்க, தூக்கி போட்டு என்னடா இது ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வரான்னு விளங்கலையே என்று தூக்கி போட்டுருவோம். இறைவன் சொல்லுகிறான், நபிகளார் சொல்கிறார்கள், ஒருவர் சிரமத்தோடு வாசிப்பதற்கு கஷ்டமா இருக்குது, ஓதுவதற்கு சிரமமாக இருக்கிறது, இருந்தாலும் திருமறை குரானை வாசிக்க வேண்டும் என்று சிரமப்பட்டு ஒருவர் குரானை ஓதுவாரையானால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி இருக்கிறது. குரானை ஓதுனாரு, சிரமப்பட்டு ஓதுனார்ல, கஷ்டமா இருக்குன்னு விட்டுட்டு போகல, அதை எப்படியாவது படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்ல, அவருக்கு 2 கூலியை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல திருமறை குரானை வாசிப்பது என்பது, திருக்குரானை ஓதுவது என்பது வெறுமனே அந்த ஏட்டு சுரக்கா மாதிரி இருந்துடக்கூடாது. ஒரு போட்டிக்காக படிக்கிறோம், ஒரு நிகழ்ச்சிக்காக படிக்கிறோம், ஒரு மாசம் படிச்சோம், ஒரு 6 மாசம் படிச்சோம், அதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், பழசு மாதிரி தான். இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்கல்ல பசங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா புக்கை கையிலேயே வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான், எங்க போனாலும் புஸ்தகம் கையுமா இருப்பான். அந்த பொது தேர்வு முடிஞ்சிச்சுன்னு வைங்க, எல்லா புஸ்தகத்தையும் தூக்கிட்டு வேலையா ஒரு கடைக்கு போவான், எங்க காயலாங்கடைக்கு கொண்டு போய் எல்லா புஸ்தகத்தையும் போட்டு அவன் கொடுக்குற 5 ரூபாய்க்கு பேரிச்சம்பழத்தை வாங்கி தின்னாதான் அப்பாடா ஒரு வழியா படிச்சதுக்கு இந்த பேரிச்சம்பழம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது என்ற நிலைமை. அப்படி இருக்கக்கூடாது. திருக்குரானுடைய வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது மிளிர வேண்டும். எந்த வசனத்தை வாசிக்கிறோம், எந்த வரலாற்றை வாசிக்கிறோம், எந்த நற்குணத்தை வாசிக்கிறோம், அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில மிளிருகிறதா, அந்த வரலாற்றின் அடிப்படையிலே நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டிருக்கிறதா என்று உரசி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜியாத் இப்னு லபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, மறுமையினுடைய நாள் நெருக்கத்தில் இந்த மார்க்கத்தினுடைய கல்வி அறிவு பறிக்கப்படும் என்றார்கள். சொன்ன உடனே அந்த ஜியாத் இப்னு லபீத் என்கிற நபித்தோழர், அது எப்படி கல்வி அறிவு பறிக்கப்படும்? நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், ஒரு நுக்ரியு அபுனானா, எங்களுடைய குழந்தைகளுக்கு அதை நாங்கள் ஓத சொல்லி தருகிறோம், ஒரு யுக்ரியு அபுனாவுனா அபுனாகும், எங்களுடைய குழந்தைகள் அவருடைய குழந்தைகளுக்கு ஓத சொல்லி தருவார்கள். பிறகு எப்படி மார்க்க அறிவு பறிக்கப்படும்? நாங்க தான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, குர்ஆனை படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, குர்ஆனை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது எப்படி எங்களுடைய கல்வி அறிவு பறிக்கப்படும் என்றார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, அடப்பா, யூத கிறிஸ்தவர்களை நீ பார்க்கலையா? யூத கிறிஸ்தவர்கள் வேதத்தை படிக்கிறார்கள், ஆனால் அதன் அடிப்படையில் அவர்கள் அமல் செய்யவில்லை. வேதத்தை படிச்சுட்டு அதன் அடிப்படையில் இவன் அமல் செய்யவில்லை என்றால் இவன் படிச்ச என்ன புண்ணியம்? அதென்ன கதை புக்கா? அதென்ன வரலாறு புக்கா? அது என்ன சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய புஸ்தகமா? வேதத்தை படித்தால் அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும். நீ நடக்கலன்னு சொன்னா அந்த வேதத்தை படிச்ச புண்ணியம் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில திருமறை குர்ஆனுடைய தொடர்பு என்பது வெறுமனே படிக்கிறதோட ஓதுதலோட வாசிக்கிறதோடு நின்றுவிடக் கூடாது. நாம் எந்த செய்திகளை படிக்கிறோமோ, எந்த வரலாற்று செய்தியை வாசிக்கிறோமோ, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுவதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். அப்படி நாம கொஞ்சம் கொஞ்சமாக நாம இறங்க ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, இறைவனுடைய அருளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஈமானிய உறுதியை நீங்கள் பார்ப்பீர்கள். யார் இந்த திருமறை குர்ஆனை வாசித்து
அதோடு தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறாரோ அவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஈமானிய உறுதிக்கு சொந்தக்காரராக மாறுவார். இதற்கு ஒரு வரலாற்று செய்தியை நம்ம சொல்றதா இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. உண்மையிலேயே எத்தனையோ சஹாபாக்களுடைய தியாகத்தை நாம கேட்டிருப்போம். எத்தனையோ நபித்தோழர்கள் இஸ்லாத்திற்காக எத்தனை பேரும் பொருளாதாரத்தால், தங்களுடைய உயிரால், தங்களுடைய உடலால் அவர்கள் செய்த ஏராளமான வரலாற்று தியாகங்களை வாசித்திருப்போம். ஆனால் அதற்கு நிகராக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை எந்த ஒரு பெண்ணும் செய்திட முடியாத, எந்த ஒரு பெண்ணும் துணிய முடியாத ஒரு காரியத்தை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு பெண்மணி பணயமாக வைத்தார்கள் நபிகளாருடைய காலகட்டத்தில். யார் அவர்கள்? உலகத்திலே வாழும்போது சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெண்களில் ஒருவரான ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு தன்னுடைய கணவனை இழந்து கையிலே ஒரு குழந்தையோடு மதீனாவிலே எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் தன்னந்தனியாக தவிக்க விடப்பட்ட பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்றிலே ருமைஸா பின்த் மில்ஹான் என்று அறியப்பட்டவர்கள் பிற்காலத்திலே உம்மு சுலைம் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறார்கள். மதீனாவிற்கு வருகிறார்கள், ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். கையிலே குழந்தை, கணவர் இல்லை, அரவணைப்பதற்கு ஆள் இல்லை, பொருள் தருவதற்கு ஆள் இல்லை, உணவு தருவதற்கு ஆள் இல்லை, தன்னை ஏன் என்று விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லை. தன்னந்தனியாக மதீனாவிலே தவிக்க விடப்பட்ட நிலைமையிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார். அந்த நேரத்தில் உம்மு சுலைம் அவர்களுடைய நற்குணத்தை கேள்விப்பட்டு, அவர்களுடைய நன்னடத்தையை கேள்விப்பட்டு, மதீனாவிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களில் மிகப்பெரிய செல்வந்தரான அபூ தல்ஹா அவர்கள் இந்த உம்மு சுலைமை திருமணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டு வந்து சொல்கிறார். உம்மு சுலைமே, உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் என்று அபூ தல்ஹா சொல்கிறார். யோசித்து பாருங்கள், என்ன நிலைமையில இருக்காங்க. தன்னை ஆதரிப்பதற்கு, அரவணைப்பதற்கு, தனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழலில் தன்னந்தனியாக தவிக்க விடப்பட்ட உம்மு சுலைம் அவர்கள் ஆதரவு கடன் கொடுக்க ஒருவர் வருகிறார். எப்படிப்பட்டவர்? மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தர், மதீனாவிலே இருக்கக்கூடிய ஆண்களிலேயே அவ்வளவு அழகானவர், நல்ல குணம் படைத்தவர், சிறந்த செல்வம் படைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னை திருமணம் செய்வதற்காக வருகிறார் என்றால் உலகத்திலே எந்த பெண்ணாவது மறுப்பாளா? எந்த பெண்ணாவது இந்த வாய்ப்பை இழப்பாளா? ஆகா, நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இதை விட்டோன்னு சொன்னா நமக்கு வேற வழியே கிடையாது என்று அப்படியே சரணாகதி அடைந்து விடுவாள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த தியாகம் என்ன தெரியுமா? இன்றைக்கு எந்த திருமறை குர்ஆனை அற்பமாக இஸ்லாமிய பெண்மணிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் உம்மு சுலைம் அவர்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையவே பணயம் வைத்தார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அபூ தல்ஹா கேட்கிறார், உம்மு சுலைமே, உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், என்னை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார். அதற்கு உம்மு சுலைம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவே, உன்னை போன்ற ஒருவர் பெண் கேட்டு வந்து இந்த மதீனத்து தேசத்திலே வாழக்கூடிய எந்த பெண்ணும் மறுக்க மாட்டாள். ஏன்? நீ அழகானவர், செல்வம் படைத்தவர், நற்குணம் கொண்டவர், இப்படிப்பட்ட நல்லவராக இருக்கக்கூடிய உங்களை மணந்தே தீர வேண்டும் என்று எல்லா பெண்களும் ஆசைப்படுவார்கள். ஆனால் என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ரஜுலுன் காஃபிர், நீ இணை வைக்கக்கூடிய மனிதராக இருக்கிறாய், நானோ முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், நான் வாசிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இதற்கு எனக்கு இடம் தரவில்லை, இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட வேத வரிகள் இதற்கு எனக்கு அனுமதி தரவில்லை. லா துன்கியுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்களுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள், அவர்கள் ஈமான் கொள்ளுகின்றவரை என்று திருமறை குர்ஆனுடைய வசனம்.
அதை வாசித்த உம்மு சுலைம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்திற்கு மாற்றமாக உங்களை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அபூ தல்ஹாவே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மஹரி, அதையே என்னுடைய மகராக ஏற்று உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா என்று கேட்டார். அவர் சம்மதிக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு அவருடைய திருமணம் நடந்தது. யோசித்து பாருங்க, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையவே பணயமாக வைத்தார்களே. இன்றைய இஸ்லாமிய சமுதாயம், பெண்கள் சமுதாயம் இந்த திருமறை குர்ஆனை எப்படி அணுகி கொண்டிருக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை இந்த திருமறை குர்ஆனை வாசிப்பதிலேயும், அதை ஓதுவதிலேயும், அதன் அடிப்படையிலே அமல் செய்வதிலேயும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க வேண்டும். அதுதான் நாளை மறுமையினுடைய வெற்றிக்கான வழியாகவும் இந்த உலகத்தினுடைய நிம்மதிக்கான வழியாகவும் இருக்கும். அந்த அடிப்படையிலே தினந்தோறும் திருமறையை நாம் ஓத வேண்டும். அப்படி ஓதுவதன் மூலமாக மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தினை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.